ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு ரைஸ் எப்படி பண்ணலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். டிஃபின் பாக்ஸ் ரெசிபி தான் இது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிக பொருள்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது ஹரா பியாஜ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாள். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த வேறு பகுதியில் இருக்கிற இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தனியாக எடுத்து வச்சுணும்லாம். இப்போ இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் நீளமாக இருந்தால் பிடிக்கும், அப்படியும் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் போல் இதை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணேன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும். இங்கே இதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கேஸில் ஒரு பேனை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். இப்போ இதில் ஜீரா போடணும். சீரகம் முதல்ல போட்டுன்றணும். அது பொரிஞ்ச உடனேயும் ஒரே ஒரு கார்லிக் இங்கே போட்டுருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி. கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இது இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருந்த வெங்காயம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுவிடலாம். இது கொஞ்சம் லேசாக வதக்கிட்ட அப்புறம் இது வேக விட்ட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு இருந்து நான் ஒன்று போட்டுருக்குது. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காரப்பொடி. இது அப்படியே கூட நம்ம பராட்டாவாக இருக்கட்டும், புல்கா ரொட்டியாக இருக்கட்டும், சாதத்துக்கு கூட இப்படியே சப்ஜியாக நம்ம பண்ணி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடித்த சாதம் கொஞ்சம் ஆறின விற்பாடு இதில் போட்டு நம்ம கலந்துடும். உப்பு மாத்திரம் நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் இஸ் ரெடி. இதை டிஃபன் டப்பாவில் வச்சு எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா நீங்கள் சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரத்தே பாருங்க, டப்பா அப்படியே நல்லா தொடச்சி விட்டா மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் இஸ் ரெடி. டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. பாய்.